கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனுடைய கிருபையினாலே நாம் ஒரு புதிய காலாண்டுக்குள்ளாய் நம்ம பிரவேசித்திருக்கிறோம். இந்த புதிய காலாண்டு தேவனுடன் உறவில் வளர்தல் என்ற தலைப்பின் கீழாய் தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். தாழ்மையும் பெருமையும் ரெண்டு வேறு தோற்றமுள்ள இரட்டையர்களாய் பார்த்தோம் என்று சொன்னால், எது எனக்குள்ளாய் இருக்கிறது, ஆண்டவரிடத்தில் என்ன இருந்தது, ஆண்டவரை அறிந்து கொண்ட எனக்குள்ள என்ன இருக்குது என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம நிதானிக்க இருக்கிறோம். நமக்கு பாடத்தை விலைக்களிக்கத்தக்கதாக போதகர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு கூட வாழ்த்து வரவேற்றுக் கொள்வோம். தோத்திரம் பரிசுத்தோத்திரம். ஜெபத்தோடு கூட தெய்வ கிருபையோடு கூட நம்ம துவங்கத்தக்கதாய் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களை தற்சோதனை செய்து பார்க்கிறோம். எங்களுக்குள்ளாய் ஒருவேளை இந்த குணாதிசயங்களில் எது எங்களுக்குள்ளாய் இருக்கிறது என்பதை நிதானித்து பார்த்து, ஒருவேளை தாழ்மையின் குணம் எங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் அதை இன்னும் அதிகப்படுத்தி கொள்ள, ஒருவேளை பெருமையின் குணம் எங்களுக்குள்ளாய் இருக்கும் என்று சொன்னால் அதை குறைத்து கொள்வதற்கு, அதை அழித்து போடுவதற்கு கர்த்தர் போதகருடைய வாயின் வார்த்தைகளை கொண்டு ஆட்கொள்ளும்படியாய் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்த வேண்டுமாய் கிறிஸ்து இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கெளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், தேவனுடைய கிருபையினாலே நம்ம இந்த 3வது பாடத்துக்கு வந்திருக்கிறோம். பெருமையும் தாழ்மையும். இந்த பாடத்திற்கான ஒரு முன்னுரையும் மனநவசனம் சொல்லுங்களேன். இந்த பாடம் 3வது பாடம். இந்த பாடத்தில் இந்த தலைப்பிற்கு ஏற்றவாறு ஒரு கிறிஸ்துவ ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களிடத்தில் காணப்படுகிற குணாதிசயங்களிலே இந்த 2 குணாதிசயங்கள் எப்படி அவர்களை ஆட்கொள்கிறது, அதில் பெருமையோடு இருக்கிற பொழுது அதனால் வருகிற விளைவுகள் என்ன, அந்த பெருமை முதல்ல எங்கே இருந்து தோற்றமானது என்பதை குறித்து நம்ம படிப்போம். அப்படி பெருமை என்கிற அந்த குணம் நம்முடைய குணத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட தாக்கத்தை நம்முடைய வாழ்விலும், நம்மை சார்ந்தவர்களுடைய வாழ்விலும், நம்முடைய சமுதாயத்திலும் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை படிக்க போகிறோம். அதுக்கு எதிர்மறையான ஒரு குணம் தாழ்மை. நீங்கள் அறிமுக பகுதியில் சொன்னீங்க, ஒரு இரட்டை பிறவிகள் போல இந்த குணாதிசயங்கள் காணப்படுகிறது. அதனால் ஒரு எதிர்மறை இரட்டை பிறவிகள் என்று சொல்லலாம். இரட்டை பிறவிகள் என்று சொல்லும்பொழுது அது ஒரே போல அவர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த எதிர்மறையான இந்த இரட்டை குணம் என்பது ஒன்றுக்கு எதிரானது இன்னொன்று, பெருமைக்கு எதிரானது தாழ்மை என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த பெருமை ஒரு மனிதனுடைய வாழ்விலே இருக்கக்கூடாது என்பதற்கு அநேக வேத வசனங்களை நாம் வேதாகமத்திலிருந்து பார்க்கலாம். அவ்விதமாக எப்படி இந்த பெருமைக்கு யார் ஒரு உதாரணமாக அமைந்தது, தாழ்மைக்கு யார் ஒரு உதாரணமாக அமைந்தது என்கிற கருத்துக்களை இந்த வார பாடத்தில் நம்ம குறிப்பாக படிப்போம். பெரும்பாலும் சில நேரங்களிலே நாம் சொல்வது தான் சரி, அல்லது மற்றவர்கள் சொல்வது சரியல்ல, அல்லது மற்றவருடைய கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்படி பெருமை என்று சொல்லும் பொழுது அது பல விதங்களிலே ஒரு மனிதனுடைய குணத்தில் காணப்படும். ஆலயத்திற்கு போவதிலும் ஒரு பெருமை காணப்படும். அது நல்ல காரியமாக இருந்தாலும் கூட அந்த நல்ல காரியத்தில் கூட ஒரு பெருமையை நம்ம பார்க்க முடியும். அப்போ அதை நாம் நம்மை தற்சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதை தேவனுடைய உதவியோடு கூட தான் அதை நம்ம தற்சோதித்து பார்க்க முடியும். அப்போது தான் தெரியும் அது உண்மையிலேயே நம்ம இந்த பெருமையின் குணம் நம்ம இடத்துல காணப்படுகிறதா என்பது கூட அறியாமலேயே நம்ம சில நேரங்களில் பெருமையோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். நமக்கு மனநவசனமாக லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அப்போது தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யாருக்கு முன்பாக நாம் இந்த தாழ்மையை கொண்டு வர வேண்டும்? சில நேரங்களில் நாம் நம்முடைய சக மனிதரிடத்தில் தாழ்ந்து போவதை நாம் விரும்புவதில்லை. அதை ஒரு கோழைத்தனமாகவோ அல்லது அதை நாம் ஒரு தோல்வியாகவோ எண்ணுகிறோம். ஆனால் மாறாக நாம் நம்முடைய சக மனிதரிடத்தில் தாழ்ந்து போகிறோம் என்பதை நம்முடைய மனதிலிருந்து எடுத்துவிட்டு தேவனுக்கு முன்பாக என்னை நான் தாழ்த்துகிறேன் என்கிற அந்த எண்ணம் வருகிற பொழுது தான் நிச்சயமாக அந்த பெருமை நம்ம விட்டு அகன்று அந்த தன்னைத்தானே தாழ்த்துகிற ஒரு குணம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளாக வரும். அப்போ முதலாவது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். அடுத்ததாக நம்முடைய சக மனிதர்களுக்கு முன்பதாகவும் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம தாழ்ந்து போவது என்பது அவர்களுக்கு ஒரு அடிமையாக இருப்பதோ அல்லது அவர்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதோ பொருள் அல்ல. தாழ்ந்து போவது என்பது
தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு குணமாக அது இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் தேவனுக்கு பயந்து அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற பொழுது, சக மனிதர்கள் முன்பாக நம்மை தாழ்த்துகிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மனவசத்தின் வாயிலாக தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் தாழ்மை என்பது தேவனிடத்தில் இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு குணத்தில், அன்பு எப்படி ஆண்டவருக்கு அன்பின் பிறப்பிடம் தேவனாக இருப்பது போல தாழ்மையின் பிறப்பிடமும் பரலோகத்தின் தேவனாக இருக்கிறார் என்பதையும், அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான குணங்களில் இது ஒரு முக்கியமான குணம் என்பதை நம்ம இந்த பாடத்தின் வாயிலாக கற்றுக்கொள்ள முடியும். மிக நேர்த்தியான ஒரு முன்னுரையை கொடுத்தீர்கள். நம்ம பாடத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். அகந்தையின் பிடிவாத குணம் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தாழ்மையும் பெருமையுமாய் லூசிஃபரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குணத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அதாவது இந்த தாழ்மை பெருமை எப்படி ரெண்டும் எதிர்மறையான ஒரு இரட்டை பிறவிக்கான ஒரு குணங்கள் என்று நம்ம சொன்னோமோ, அதே போல் இந்த பெருமையினுடைய பிறப்பிடம் பரிசுத்தமான இடத்துல பரலோகத்தில் என்ன நடந்தது அப்படின்றது நம்ம எசேக்கியேல் 28 ஏசாயா 14 அதிகாரத்திலும் நம்ம வாசிக்க முடியும். அங்கே ரெண்டு நபர்களை நம்ம பார்க்க முடியும். ஒன்று லூசிஃபர் என்கிற அந்த ஒரு தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு தேவதூதன், இன்னொன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஒருவர் தாழ்மைக்கு அடையாளமாக அங்கே காணப்படுகிறார், இன்னொருவர் பார்த்திங்கன்னா பெருமைக்கு அடையாளமாக ஒரு உதாரணமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏசாயா புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 14 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து 14 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ ஒட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானோருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்திலே சொன்னாயே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த லூசிஃபர் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் வெளிச்சம் என்று அர்த்தம். ஆண்டவர் இந்த லூசிஃபரை பார்த்திங்கன்னா ஒரு மேன்மையான ஒரு தேவ தூதர்களை காட்டிலும் தேவ தூதர்களுக்கு எல்லாம் மேன்மையான ஒரு இடத்துல ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அவர் அந்த லூசிஃபரை ஆண்டவர் படைத்தார். ஆனாலும் இந்த பெருமை எப்படியோ தேவனுடைய இடத்திற்கு, கிறிஸ்துவனுடைய இடத்திற்கு வர வேண்டும், எல்லாரும் தன்னைத்தானே போற்ற வேண்டும், துதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இந்த லூசிஃபருக்குள்ளாக வந்ததுனாலே அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம மனநவசத்தில் வாசித்தோம், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று பார்க்குறோம். அப்போ இந்த பெருமை இந்த லூசிஃபருக்குள்ளாக வந்ததுனால ஒருத்தர் பார்த்திங்கன்னா கீழே தள்ளப்படுகிறார். பெருமையின் ஒரு குணத்தின் விளைவாக இந்த பெருமை உள்ளே வந்ததுனால தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று அங்கே சொல்லப்பட்டுறது. வசனத்துக்கு இடங்க பிசாசானவன் என்ன செய்கிறான்? லூசிஃபர் தள்ளப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அதே போல் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிற பொழுது அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார் என்று பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அவர் தன்னைத்தானே மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னைத்தான் தாழ்த்தினார் என்று பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்போ தன்னைத்தானே தாழ்த்தினதுனாலே தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லுவது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே அந்த மீண்டுமாக அவருடைய சிங்காசனத்துக்கு அவர் உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ரெண்டு எதிர்மறையான குணங்கள் எப்படி அதனுடைய விளைவுகள், அந்த குணங்களை உடையவர்களாக இருந்தால் அந்த விளைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நம்ம இந்த ரெண்டு அனுபவத்திலிருந்து பார்க்கலாம். அவங்க ஒரு ஜோடியாக நம்ம வச்சுக்கலாம். ஒன்று லூசிஃபர்னு ஒன்று கிறிஸ்து. அப்போ அந்த ஒருவருக்குள்ளாக பெருமையின் குணம் வருகிறது, ஒருவருக்குள்ளாக தாழ்மையை வெளிப்படுத்துகிற குணம் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, அந்த பெருமையின் நிமித்தமாக பிசாசானவன் தள்ளப்பட்டான். லூசிஃபர் தள்ளப்பட்டு பிசாசு என்கிற அந்த நிலைக்கு தள்ளப்பட்டான். அதே போல் தன்னை தாழ்த்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரலோகத்தின் மேன்மையை விட்டுவிட்டு தன்னுடைய சிங்காசனத்தையும் விட்டுவிட்டு பூலோகத்துக்கு ஒரு ஏழ்மையின் கோலம் எடுத்து மனுஷ சாயலானார் என்ற விதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த மனுஷ சாயலில் வருகிற பொழுது தன்னைத்தானே தாழ்த்தி பாவம் இல்லாமல் அவர் வாழ்ந்து கடைசி வரைக்கும் அவருடைய முகத்தில் காரி துப்புனாங்க, முள்முடி அணிந்தார்கள், அவர்களை அடித்தார்கள், அவருடைய வஸ்திரத்தை
உரிந்தார்கள், உரிந்து கிழித்து அவைகளை சீட்டு போட்டார்கள். பல விதமான கொடுமைகளை படுத்தின போதும் பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியுங்கள் என்று ஆண்டவர் அந்த தேவ குணத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய தாழ்மையை ஒரு உதாரணமாக இந்த பூமியிலே நிலைநிறுத்திவிட்டு சென்றது நிமித்தமாக தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறதற்கு முன்பதாகவே அதை அவருடைய அந்த வாழ்விலே அதை ஆண்டவர் அதை செயல்படுத்தி காட்டினார் என்பது நமக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறது. இப்போது இந்த பெருமை நம்மிடத்தில் வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போது ஆசையே பார்த்திங்கன்னா எல்லா தீமைக்கும் ஒரு காரணமாக இருக்கிறது. நம்ம 1 யோவான் நிருபத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்க விரும்புகிறேன். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய அந்த கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தினால் உண்டானவைகள் எல்லாமே பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இப்போ இந்த உலக காரியங்களிலே நம்ம இச்சை வைக்கிற பொழுது அந்த பெருமை என்கிற குணம் நமக்குள்ளாக அதை அடைய வேண்டும் என்கிற அந்த பெருமை என்கிற குணம் நமக்குள்ளாக வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது சத்தியத்தை விட்டு நம்மை விலகத்தக்கதாக பிசாசானவன் என்ன செய்கிறான், அந்த எந்த ஆசை நமக்கு இருக்கிறதோ அந்த ஆசையிலே சோதனையை கொண்டு வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இந்த உலகத்தின் மீது வைத்திருக்கிற பற்றுதலையும் ஆசையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால் முற்றிலுமாக அதை வெறுக்க வேண்டும். அதற்கும் நம்ம தேவனுடைய உதவி தான் நம்ம சார்ந்திருக்க வேண்டும். ஒரு வசனம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது அங்கே எவ்விதமாக சொல்லப்பட்டிருக்குது, அன்பு நம்ம சுயநலமற்ற ஒரு அன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் இருக்க வேண்டும் என்று அதை நம்ம வாசிக்கலாம். அதே போல் தேவன் மீது நம்ம அன்பு வைக்கிற பொழுது அந்த தாழ்மையின் குணம் அவரிடத்தில் இருக்கிறத நாமனும் என்ன செய்யலாம், அந்த தாழ்மையின் குணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தான் இந்த அகந்தையின் பிடிவாத குணம். அதாவது ஆண்டவர் பிசாசானவனுக்கு லூசிஃபருக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்தார். அந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அதே குணம் அது பரலோகத்தில் நடக்கிறது. அந்த பூலோகத்தில் ஆதாமும் ஏவாளையும் படைத்த பிற்பாடு போதிய அறிவு பாவத்தை குறித்தும் இந்த பெருமையினால் உண்டான வீழ்ச்சியை குறித்தும் பிசாசானவன் லூசிஃபராக இருந்தபோது அவன் எப்படி படைக்கப்பட்டான், எப்படி மேன்மையாக இருந்தான், எப்படி இந்த பெருமை அவனுக்குள்ளாக புகுந்து அதன் விளைவாக அவன் 3 1 பங்கு தேவதூதர்களோடு கீழே தள்ளப்பட்டான் என்கிற போதுமான அறிவை பெற்றிருந்தும் கூட நம்ம இப்போ வாசித்தோம் இல்லையா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 17வது வசனம் வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது அங்கே வாசித்தோம், நம்ம மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஏவாளுக்குள்ளாக வந்ததினாலே அவர்களும் என்ன செய்தாங்க, அந்த பாவத்துக்குள்ளாக தவறுகிறதை நாம் பார்க்க முடியுது. அப்படியே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பெருமை இந்த பூமியில் அந்த பிசாசானவன் விதைத்த அந்த பெருமையின் குணம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சந்ததியாக வருகிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் சொன்னார், மழை பெய்யாது, அந்த மழை இனி மழையினாலே நான் மழை வெள்ளத்தினால பூமி அழிக்க மாட்டேன் அப்படின்னு நோவாக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக ஒரு வானவில்லை ஆண்டவர் என்ன செய்தார்னா காண்பித்தார். ஆனால் இந்த மனிதனுடைய பெருமை அவங்க என்ன செய்தாங்க, இல்லை தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் ஆண்டவருடைய உடன்படிக்கையை விசுவாசிக்காமல் அவர்கள் ஒரு பாபில் கோபுரத்தை பெருமை நிமித்தமாக அவர்கள் என்ன செய்தார்னு சொன்னால் அங்கே கட்டியதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த குணங்கள் என்பது இன்னமும் இந்த உலகத்தில் பாவ மனுஷிகத்தில் காணப்படுகிறது. இவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய உதவியை நாம் கட்டாயமாக நாட வேண்டும். நல்ல பெஸ்டர், மிக அழகாக மிக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. திங்கட்கிழமை பாடத்துக்கு நம்ம வருவோம். இப்போ பரலோகத்தில் இந்த காட்சியை வச்சு பெருமையும் தாழ்மையினுடைய உதாரணங்களை சொன்னீங்க. ஒருவேளை புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு ஊமையிலிருந்து பெருமையும் தாழ்மையும் இருக்கக்கூடிய இன்னொரு காட்சியை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னை தற்சோதனை பண்ணி பார்க்குற மாதிரி உங்களை அறிந்து கொள்ளுங்கள் என்று தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். நம்ம பரலோகத்தில் 2 பேரை பார்த்தோம். தாழ்மைக்கு அடையாளமாக கிறிஸ்துவையும் பெருமைக்கு ஒரு உதாரணமாக இப்போ சாத்தானையும் பார்த்தோம். அதனுடைய விளைவுகள், அவர்கள் பெற்ற குணத்தின் விளைவுகளை நம்ம பார்த்தோம்.
ஆண்டவர் தன்னைத்தானே தாழ்த்தி பூமிக்கு வந்ததுனால மீண்டுமாக அவர் அந்த பழைய ஸ்தானத்தை அவர் மீண்டுமாக உயர்த்தப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். பிசாசானுக்குள்ள பெருமை புகுந்ததுனால அவன் தாழ்த்தப்பட்டு பூமியில் விழத்தள்ளப்பட்டான் என்று நம்ம பார்க்க முடிகிறது. இது பரலோகத்தில் நடந்த ஒரு காரியம். அப்படியே பூலோகத்தில் வரும்போது லூக்கா 18ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 உவமைகளை அங்கே சொல்லுவார். அதில் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், எப்படி நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபத்தின் மூலமாக காரியங்களை கேட்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை உடைய 2 உவமைகள் அங்கே வந்து இருக்கும். அதில் 2வது உவமையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், லூக்கா 18ஆவது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது 2 பேர் ஆலயத்திற்கு ஜெபிக்க போவார்கள். ஒன்று பரிசேயன், இன்னொன்று வந்து ஆயக்காரன். அப்போ இந்த பரிசேயனுடைய உள்ளத்தில் அந்த பரிசேயனுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருந்தது? 2 பேருமே வந்து ஒரு நல்ல காரியத்தை செய்ய தான் போகிறாங்க. சில நேரங்களிலே நான் என்னுடைய பெருமை ஆவிக்குரிய காரியங்களில் கூட என்னுடைய பெருமை வந்து அந்த பெருமையின் குணம் காணப்படலாம். அதை நான் அறியாமலே இருக்கலாம். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருது, உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால், நம்மை நாமே அந்த தற்சோதனை, அந்த செல்ஃப் டெஸ்டிங் என்று சொல்வார்கள், அதை நம்மை நாமே தற்சோதித்து பார்க்க வேண்டும். உண்மையிலே இந்த பெருமையின் குணம் காணப்படுகிறதா? ஒருவரை நான் நேரடியாக பார்த்து அவர்களை நான் வாழ்த்துதல் சொல்லாமல் நான் திரும்பிட்டு போகிறது மாத்திரம் பெருமையின் குணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லது ஏற்றத்தாழ்வு என்கிற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்தால் அது மாத்திரம் பெருமையின் குணம்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் இதற்கு மாறாக சில காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களில் கூட பெருமையின் குணம் வரும். அதற்கு ஒரு முன்னடையாளமாக 2 பேர், பரலோகத்தில் 2 பேரை பார்த்தோம், பூலோகத்தில் 2 பேர் இருப்பதாக ஒரு உவமையை வந்து அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 2 பேருமே நல்ல காரியத்துக்காக தான் ஆலயத்துக்கு போவது என்பது நல்ல காரியம். அப்போது இங்கே வந்து இந்த பரிசேயனுடைய ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னால், பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போது இந்த பெருமை அவருக்கு வந்துடுது. அப்போது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதலாவது தேவனுக்கு முன்பாக தன்னை வந்து தன்னை மேன்மைப்படுத்துகிறார். தேவனுக்கு முன்பாக அந்த தாழ்த்துகிற குணம் இல்லை ஒன்று. அடுத்து தன்னுடைய சக மனிதனுக்கு முன்பாகவும் தன்னைத்தானே மேன்மைப்படுத்தி பேசுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த விபச்சாரக்காரர், இதுபோல் அநியாயக்காரர், பரிகாரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரன் தன்னுடைய சக விசுவாசி என்று சொல்லலாம். இன்றைக்கி ஆலயத்துக்கு நம்ம போகும்போது அங்கே ஆலயத்தில் காணப்படுகிற சக விசுவாசிகள் மீது கூட நம்முடைய குணத்தையும் அவருடைய குணத்தையும் ஒப்பிட்டு நான் அவர்களை காட்டிலும் அதிகமாக ஆண்டவரோட நெருக்கமாக இருக்கிறேன் என்கிற அந்த பெருமை கூட நம்ம இடத்துல வரலாம் என்பதற்கு ஒரு முன்னடையாளமான ஒரு காரியம் தான் அவருடைய ஜெபத்தில் காணப்படுகிறது. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம்பாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆனால் ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்றார் என்று பார்க்குறமான வசனம். அப்போது இந்த 2 குணம், ஒருத்தர் வந்து ஆண்டவருக்கு முன்பதாக அவரை ஏறெடுத்து பார்க்கறது கூட நான் தகுதி இல்லை அப்படின்னு தேவனுக்கு முன்பாக தாழ்த்துறாரு. அடுத்ததாக தன்னையும் தாழ்த்துகிறார். பாவியாகி என் மீது கிருபையாயிரும், இரக்கமாயிரும் என்று சொல்கிறார். அப்போ இந்த 2 கான்ட்ராஸ்டினுடைய அந்த காரியத்தை நம்ம பார்க்குற பொழுது, ஒருவர் வந்து பெருமையாக ஆலயத்துக்கு தான் போகிறாரு, ஜெபம் பண்ணுறாரு, அவர் செஞ்சது எல்லாம் எதுவுமே தவறு கிடையாது. அவர் வாரத்தில் 2 முறை உபவாசித்ததும் தவறு கிடையாது, அவர் தசமாக வைத்ததும் தவறு கிடையாது, அவர் தவறாமல் ஆலயத்துக்கு போனதும் தவறு கிடையாது. ஆனால் அந்த கிரியை தன்னை பரிசுத்தமாக்கும், ஆண்டோடைய உதவி அவசியம் இல்லை என்று ஆண்டோடத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் பண்ணுற ஒரு காரியம் இருக்குதுல்ல, அதுதான் வந்து பெருமையின் குணமாக அங்கே பார்க்கப்படுகிறது. மாறாக யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னா, தன்னை தாழ்த்துகிற அந்த ஆயக்காரனுடைய ஜெபம், ஆண்டவரே, பாவியாகி என் மீது இரக்கமாயிரும் என்று சொன்னாரே, அவருடைய ஜெபம் தான் கேட்கப்பட்டு, அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக அவன் இல்லத்துக்கு திரும்பி போனான் என்று நாம் பார்க்க முடியுது. அப்போ இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவங்களை மறைக்கிற அனுபவம் இன்றைக்கு குடும்பங்களில் காணப்படுகிறது. கணவன் செய்கிற பாவத்தை வந்து ஒற்றுக்கொள்ள மாட்டாங்க, மனைவி செய்கிற பாவத்தை ஒற்றுக்கொள்ள மாட்டாங்க, பிள்ளைகள் செய்கிற பாவங்களை பெற்றோரிடத்தில் அதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அதே போல் பெற்றோர்கள் செய்கிற பாவத்தை வந்து பிள்ளைகளிடத்திலோ சக மனிதர்களிடத்திலோ ஒற்றுக்கொள்ள மாட்டாங்க.
அதை தேவனிடத்திலும் அவங்க என்ன செய்யறதில்லை, அதை அறிக்கை செய்யறதில்லை அப்படின்ற குணம் காணப்படுகிற பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பாவத்தை அறிக்கை செய்யலைன்னா பரலோகத்தை நாம் செல்ல முடியாது. பரலோகத்தை செல்ல வேண்டும் என்று சொன்னால் பாவத்தை அறிக்கையிட வேண்டும், அந்த பாவத்தை விட வேண்டும், அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் பாவத்தை அறிக்கை செய்யாமல் பாவ மன்னிப்பு நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அப்போ இந்த பாவத்தை அறிக்கை செய்வதற்கு முன்பதாக அந்த பாவத்திற்காக வருந்த வேண்டும். அந்த பாவத்திற்காக வருந்த வேண்டும் என்று சொன்னால் ஆவியானுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஏனென்றால் ஆவியானவர் வந்துட்டார் அப்படின்னா அவருடைய வேலை என்ன, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஒரு காரியம். அப்போ அந்த கண்டித்து உணர்த்துகிற பொழுது தாழ்மையின் குணம் என்னிடத்தில் இருந்தால்தான் அந்த சத்தத்திற்கு என்னால் செவி கொடுக்க முடியும். அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பொழுது என்னுடைய பாவத்தை குறித்து நான் வருந்துகிறேன். பாவத்தை குறித்து நான் வருந்துகிற பொழுது அந்த பாவத்தை அறிக்கை செய்கிறேன். அறிக்கை செய்கிற பொழுது அந்த பாவத்திற்கான மன்னிப்பு கிடைக்கிறது. அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவனாக பரலோகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. பாவ மன்னிப்பை நான் பெற்றாலும் கூட தொடர்ந்து அந்த பாவத்தை செய்யாமல் ஆண்டரோடு கூட இருக்கிற இணைப்பிலே என்னை நானே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்குதல் என்கிற அனுபவத்துக்குள்ளாக பரலோகம் செல்லுகிற வரைக்கும், பூமியில் என்னுடைய ஆயுசு நாட்கள் இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டரோடு நெருக்கமாக இருந்து அந்த பரிசுத்தமாகுதல் என்கிற அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். அதனால தான் தங்களை தாங்களே சோதித்தறிவது என்பது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அது உலக பிரகாரமான காரியங்களில் மாத்திரம் நான் பெருமையாக இருக்கிறேன், அதை நான் இனிமேல் பெருமையாக இருக்க மாட்டேன் அப்படின்றது அர்த்தம் இல்லை. தேவனுக்கு அடுத்த காரியங்களில் கூட சில நேரங்களில் நமக்கு அந்த பெருமை தோணும். நான் அவங்கள காட்டிலும் அதிகமான வேத அறிவு எனக்கு இருக்கிறது, அவங்களை காட்டிலும் அதிகமாக நான் ஜெபம் பண்ணுறேன், அதான் நான் இங்கே அந்த பரிசேயன் சொல்கிறாரு, நான் மற்றவங்களை போல அல்ல, நான் இன்னும் அப்படி சொல்லி கம்பேர் பண்ணுறது. அப்போது இந்த ஸ்டாண்டர்டு நம்ம நம்முடைய சக மனிதனுடைய குணத்தை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம தேவனுடைய குணத்தோட அந்த பரலோக தரத்திற்கு ஈடாக என்னுடைய குணம் இருக்கிறதா என்பதை தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பரலோக உங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது என்று போன காலாண்டில் நம்ம பார்த்தோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது என்று. அந்த பரலோக பிரஜையின் உடைய குணம் எப்படி இருக்குமோ அந்த தரத்திற்கு என்னுடைய குணம் இந்த பூமியில் இருக்கிறதா என்பதை நான் தற்சோதித்து பார்த்து என்னை ஆண்டவரிடத்தில் நான் தாழ்த்துகிற பொழுது என்னுடைய சக மனிதத்திலும் நான் என்ன செய்வேன், என்னை போல அவரை நேசித்து அவரை நான் என்ன செய்வேன்னா அன்பாக நான் பாவிக்கக்கூடிய குணம் நம்ம இடத்துல காணப்படும். அப்போ உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்கிற அந்த காரியம், அந்த அனுபவம் எப்போ வரும் அப்படின்னா, நாம் முழுவதுமாக எதுவுமே இல்லாமல் தேவனிடத்தில் முழுவதுமாக சரணடைகிற பொழுது, ஆண்டவரே என்னுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை கூட என்னால் அறிய முடியவில்லையே என்று நம்ம ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், அந்த ஆவியானவர் நமக்கு நம்முடைய குணாதிசயங்களை நமக்கு அதை கண்டித்து உணர்த்தி அதிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். மிக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பாஸ்டர். செவ்வாய்க்கிழமை பாடத்துக்கு நம்ம போனோம் என்று சொன்னால் இப்போ ரெண்டு பேராக நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ ஆசிரியர் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை கொடுத்திருக்கிறார். மோசே தாழ்மையுள்ள தாசன். தாழ்மைக்கு ஒரு அழகான உதாரணமாய் மோசையை காண முடிகிறது. என்னெல்லாம் நம்ம அவற்றிலிருந்து நம்ம கற்றுக்கலாம்? சரி, முதல்ல நம்ம பார்த்தோம் இயேசு கிறிஸ்துவையும் லூசிஃபரையும் குறித்து பார்த்தோம். அடுத்து அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் வருகிற ஓமையில் பரிசேயனை ஆயக்காரனை பற்றி பார்த்தோம். இங்கே இந்த மோசையின் இடத்துல இந்த ரெண்டு குணாதிசயங்களையும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒன்று அவர் பெருமை அடைந்த அல்லது தனக்கு தான் செய்ய நினைத்ததை செய்த காரியம், அதன் வாயிலாக வந்த விளைவு, அவர் சிறு வயதிலிருந்து அந்த எகிப்தின் அரண்மனையில் அவர் என்ன செய்தார்னா வளர்ந்தார். அதனால் அவரிடத்துல பார்த்திங்கன்னா நிறைய தாளந்துகள் அதிகமாக அவரிடத்துல இருந்தது. அந்த அரண்மனையினுடைய வளர்ப்பு என்பது வித்தியாசமான ஒரு வளர்ப்பு. மற்ற எபிரேய பிள்ளைகள் போல அவருடைய வளர்ப்பு இல்லை, அவர் அதுபோல் வளரல. அவர் நல்ல ஒரு செல்வ செழிப்பாக அவர் வளர்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அந்த வாழ்க்கையை அவர் தேர்ந்தெடுக்காமல் அந்த எபிரேயர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்காக நான் என்ன செய்வேன், நிற்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த அழைப்பை ஆண்டவரிடத்திருந்த அழைப்பை முதலாவது பெறுவதற்கு சற்று தயங்கினாலும் கூட ஆண்டவர் அவரை தேற்றி என்ன செய்தார்னா அந்த அழைப்பை பொறுப்பை அவர் பெற்றுக்கொண்டு இந்த சிறுவர் ஜனங்களை வழிநடத்துவதற்கு அவர் முற்பட்ட அந்த சூழ்நிலைகளில் அதுக்கு முன்பதாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அங்கே அவர் ஒரு கொலை செய்கிறார். அப்போ அந்த குணம், அந்த பெருமையின் குணம், அந்த மேட்டுமையின் குணம் அவர் இடத்துல காணப்படுகிறது. பின்னாளிலே அவர் அந்த மீதிய தேசத்தில் போய் அங்கே அந்த தாழ்மையின் குணத்தை அவர் பெற்றுக்கொள்ள முடிகிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் இவரை பற்றி சொல்லும் பொழுது இந்த
மோசேயினுடைய குணம் எப்படி மாறுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தமுள்ளவனாய் இருந்தான் என்று அவருடைய குணம் மாற்றப்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த 2 விதமான அனுபவத்தை அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். ஒன்று அதே நேரத்தில் சில அந்த கற்பாறையில் ஆண்டவர் 2வது முறை அந்த கோலை வைத்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார், பேச தான் சொல்லியிருப்பார். ஆனால் இவர் என்ன செஞ்சாருன்னா அதை அடிச்சிருவார். இப்போ அந்த குணத்தின் விளைவாக பூலோகத்தின் கானானுக்குள்ளாக பிரவேசிக்க முடியல, ஆனாலும் அவர் பரலோகத்தின் கானானுக்குள்ளாக பிரவேசித்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு சீராக அப்படியே மேலேயே போயிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில நேரங்களில் மாம்ச பலவீனங்கள், மாம்ச சோதனைகள் இவைகளினாலே தடுமாறுகிற சூழ்நிலை வந்தாலும் கூட தேவனுடைய கரத்தை இறுக பிடித்து கொண்டால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நம்ம கிறிஸ்துவை போல நாமும் அந்த தாழ்மையின் குணத்தை என்ன செய்வோம், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ எபிரேயர் புத்தகத்தில் இந்த மோசே குறித்து பேசுகிற பொழுது, எபிரேயர் 11வது அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நான், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று பார்க்குறோம். இப்போ வேத பக்தர்கள், தேவனுக்கு என்று இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் எல்லாருமே இந்த குணத்தை தான் பார்த்தாங்க. உலகத்தில் வருகிற ஆதாயத்தை காட்டிலும் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறார். அப்போ எகிப்தில் வருகிற பொக்கிஷங்களை காட்டிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அவர் தேர்ந்து கொள்கிறதை நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கி அந்த குணாதிசயம், அந்த கிறிஸ்துவத்தில் அந்த தாழ்மையின் குணம் நம்ம இடத்துல இருக்கிறதா? அதாவது நான் என்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிற பொழுது எனக்கு வருகிற உபத்திரவங்களிலும் நான் பொறுமையாக இருக்கக்கூடிய, அல்லது அந்த பாதையை, உபத்திரவத்தின் பாதையை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்றைக்கி இருக்கிறதா? அநேக நேரங்களிலே நம்ம பிரச்சனைகள் வருகிற பொழுது, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேனே, நான் ஆவிக்குரிய காரியங்களில் உம்மோடு நெருக்கமாக இருக்கிறேனே, ஏன் எனக்கு இது வருகிறது, நடக்கிறது, நிகழ்கிறது என்றெல்லாம் சில கேள்விகளை நாம் கேட்க முடியும். யோபும் அப்படி தான் கேட்டார். ஆனாலும் கடைசியில் யோபு புஸ்தகத்தை முடிகிற பொழுது நான் வீணாய் அழைப்பினேன் என்று அவர் சொல்கிறதை நான் பார்க்க முடியுது. அப்போ நாம் ஆண்டவரிடத்திலிருந்து கேள்வி கேட்குற பொழுது தேவனுடைய செயல்பாடுகள், ஆண்டவருடைய வழிநடத்துதலை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். ஆண்டவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். ஏன்னால் அவர் தவறு செய்வதற்கோ, இல்லை நம்ம கூட ஏதோ ஒரு எழுதும்போது சிறு பிழை வந்துடலாம், தவறு வந்துடலாம், நம்ம திட்டமிடுகிற காரியங்களை திட்டமிட்ட மாதிரி நேர்த்தியாக செய்ய முடியாமல் அதில் ஒரு குறை ஏதாவது ஏற்படலாம். ஏனென்றால் நாம் மனிதர்களாக இருக்கிறோம். ஆனால் பரலோகத்தின் தேவனுடைய செயல்பாடுகளிலே ஒருபோதும் எந்த குறையும் என்ன செய்யாதுன்னா வராது. ஏன்னால் அவர் எல்லா குணங்களிலும் பூர்ணமுள்ளவராக இருக்கிறார். அவருக்கு ஆதியிலிருந்து அந்தமும் அவருக்கு முழுவதுமாக தெரிந்தவராக இருக்கிறார். அப்போது இந்த ஆவிக்குரிய காரியங்களிலும் கூட நமக்கு வருகிற சோதனைகளிலும் பிரச்சனைகளிலும் கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை நம்பி நாம் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்ம தேவனோடு கூட நெருக்கமாக இருந்து, ஆண்டவர் எது செய்தாலும் என்னுடைய வாழ்விலே, எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் எது செய்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே, அது சரியான காரியமாகத்தான் இருக்கும் என்று நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற பொழுது, அதுவும் ஒரு விதத்தில் அந்த தாழ்மையின் குணத்தை நம்ம என்ன செய்கிறோம், அந்த நேரத்தில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். சில நேரங்களில் நமக்கு இது பெருமை அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த பெருமை என்கிற அந்த குணத்திற்கு பல கண்ணோட்டங்கள் இருக்குது. வெறும் ஒருவரை பற்றி அவரை காட்டில் நான் உயர்ந்தவன் என்று நினைப்பது மாத்திரம் பெருமை அல்ல. ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் தேவனோடு நமக்கும் உள்ள உறவிலே நாம் வளர்கிற பொழுது அதில் என்னுடைய புரிதல், ஆண்டவருடைய வழிநடத்துதலை குறித்து எனக்கு இருக்கிற புரிதலிலும் கூட அந்த பெருமை சில நேரங்களில் காணப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அதை தவறாக புரிந்து கொள்கிற பொழுது எனக்கு தான் எல்லாம் தெரியும், நீங்கள் ஏன் இப்படி செய்தீங்க ஆண்டவரத்தில் கேள்வி கேட்குற போது அதுவும் ஒரு பெருமையின் ஒரு வெளிப்பாடாகத்தான் நம்ம பார்க்க முடியும். அது அப்படி இல்லாதபடி அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க, முற்பிதாக்கள் இல்லை, இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க விசுவாச பட்டியலில் மோசே குறித்து சொல்லும் பொழுது எகிப்தின் பொக்கிஷங்களை காட்டிலும் அந்த தேவன் நிமித்தம் வருகிற, கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தையை அவர் தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அது ஒரு தாழ்மையின் குணத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறதை நம்ம புரிந்து கொள்ளலாம். நம்மிடத்துல ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறதை நம்ம பார்க்க முடியும். நல்லா பாஸ்டர், கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் மிக அழகாக பதில் சொல்லி வருகிறீர்கள். பாடத்தினுடைய கடைசி கேள்வி, மிகப்பெரிய குற்றம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் செஞ்சாங்க, அதுலேருந்து ரெக்டிஃபை ஆகிறதுக்கு நம்ம என்ன கற்றுக்கலாம்?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை தேர்ந்தெடுத்தார். இந்த ஊழிய பொறுப்பை அவர்கள் இந்த உலகமெங்கும் சென்று அவர்கள் அதை செவ்வையாக செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு இரவு முழுவதும் ஜெபித்து மறுநாள் காலையில் அவர் அந்த 12 பேரை தேர்ந்தெடுத்தார். அவர்களுக்காக ஜெபித்தார், அவர்களோடு கூட இருந்து உபதேசித்தார். இவங்க எல்லாம் கண்ணால் பார்க்குறாங்க, தேவனோடு கூட செல்கிறாங்க, அவரோடு கூட உறங்குறாங்க, உணவு உட்கொள்கிறார்கள், அவர் செய்கிற அற்புதத்தை கண்ணார கண்டார்கள். அவரிடத்திலிருந்து ஆலோசனைகளையும் உபதேசங்களையும் பெற்றாங்க. அவரை கண்டு சில நேரங்களில் ஆச்சரியம் பட்டார்கள். இவர் யார், காற்றும் கடலும் இவருக்கு அடங்குகிறது என்று சொல்லி ஆச்சரியம்லாம் பட்டாங்க. இவ்வளவு காரியங்கள் இருந்தும் கூட இந்த பெருமை, இந்த மேட்டிமை அல்லது இந்த தாழ்மையின் குணம் சில நேரங்களில் அவர்களிடத்தில் வந்து காணப்படாத ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்போ தங்களில் எவன் பெரியவன், இதே குணம்தான் வந்து பரலோகத்தில் வந்து லூசிஃபருடைய சிந்தையில் வந்தது. அதே குணம் எப்படி ஒரு பரிசுத்தமான இடத்துல அங்கே பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், இப்போ ஆவியானவர் இருக்கிறார், பல கோடான கோடி தேவதூதர்கள் இருக்கிறாங்க, எங்கேயும் பாவம் இல்லாத ஒரு சூழ்நிலை, பரிசுத்தமான ஒரு இடத்துல இந்த லூசிஃபருடைய சிந்தையில் இந்த மேட்டிமை பெருமை எப்படி வந்ததோ அதே போல் இங்கே பாவம் அறியாத ஒரு கிறிஸ்து பரிசுத்தராய் அவர்கள் மத்தியில் இருந்தாலும் கூட, இருக்கும்போது கூட அவரோடு கூட வந்து அவங்க உறவாடி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலும் கூட அவங்களுடைய உள்ளத்தில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன் என்று ஆண்டவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியுது. அமேர் அவர்கள் வந்து சொல்லும்போது சொல்லுகிறார்கள், கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் என்ற பகுதியில் அவங்க சொல்லும்போது மிக முக்கியமான ஒரு அபாயமான நிலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அபாயமான நிலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அபாயமான நிலை என்ன என்பது அந்த கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் பக்கம் 154வது பக்கத்தில் அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருவருக்கொருவர் யார் பெரியவர் என்று யோசித்தார்கள். இத்தகைய எண்ணங்கள் நம் சிந்தைகளை ஆக்கிரமிக்க அனுபவிப்பது எளிது. ஆனால் பெருமையும் சுய நிறைவும் உள்ள மனப்பான்மையை போல தேவன் அதிகமாக வெறுப்பது எதுவும் இல்லை. இப்போ மிகப்பெரிய குற்றம் என்ன அப்படின்னா, ஒன்று பெருமை, இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் சுய நிறைவுள்ள மனப்பான்மை. அப்போது சுய நிறைவுள்ள மனப்பான்மை அப்படின்னு சொன்னால் அது ஆங்கிலத்தில் அங்கே சொல்லப்படும்போது ப்ரைட் அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்சி ஆஃப் ஆல் சின்ஸ் இட் இஸ் த மோஸ்ட் ஹோப்லெஸ், த மோஸ்ட் இன்க்யூரபிள். நம்பிக்கையற்ற குணப்படுத்த முடியாத குணங்களில் இந்த 2 குணம் வந்து மிக முக்கியமாக காணப்படுது என்று அவர்கள் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பெருமையும் சுய நிறைவும் உள்ள மனப்பான்மை. எதையும் நான் கற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு நான் செய்வது தான் சரி, நான் யோசிப்பது தான் சரி, வேதாகம வெளிச்சத்திலிருந்து எனக்கு கிடைக்கிற ஆலோசனைகளை காட்டிலும் என்னுடைய சிந்தைக்கு, அந்த ரீசனிங் என்று சொல்வார்கள், என்னுடைய சிந்தைக்கு எது சரி என்று படுகிறதோ அதுதான் சரி. இந்த வேதாகமத்தின் வெளிச்சத்திலிருந்து வருகிற உபதேசங்களோ ஆலோசனைகளோ வந்து அது எனக்கு அவசியமில்லை என்கிற நிலை ஒரு மனிதனுடைய எண்ணத்தில் இருக்கும் என்று சொன்னால், அது பெருமையோடு கூட சேர்ந்து இருக்கும் என்று சொன்னால், அது மிகவும் நம்பிக்கையற்ற நிலையிலே அவர்கள் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. இந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனுடைய எண்ணத்தில் காணப்பட்டது. அதனால் தான் ஆண்டவர் அங்கே வந்து அவங்களுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, 27ஆம் வசனத்தில், பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன், பந்தி இருக்கிறவன் அல்லவா, அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல இருக்கிறேன். அப்போது மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்தவர்கள் நீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியுது. அப்போது இந்த பந்தி இருக்கிறதை காட்டிலும் பணிவிடைக்காரர் உயர்ந்தவர் என்று அங்கே சொல்லுகிறார். இப்போ நான் வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்து நான் உட்காந்து சாப்பிட்லாம், ஆனால் நான் வந்து பணிவிடைக்காரனாக இந்த பூமிக்கு நான் என்ன செய்கிறேன், வந்திருக்கிறேன் என்று சொல்கிறதை அவர்களுக்கு மனதில் வைத்துக்கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று அந்த பிலிப்பியர் நிருபத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், பிலிப்பியர் நிருபம் 2வது அதிகாரத்தில் மிக ஒரு ஆழமான ஒரு கருத்தை நம்ம பார்க்க முடியும்.
அங்கே அவனவன் தனக்கானவைகளை அல்ல, 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தம்மைத்தாமே வெறுமையாக்கி என்று சொல்லுகிற பொழுது அந்த பரலோகத்தின் மேன்மை வேதம் சொல்கிறது. வானமும் பூமியும் ஆண்டவருடையது என்று பார்க்குறோம், பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது என்று பார்க்குறோம், பூமியும் அதனுடைய குடிகளும் ஆண்டவருடையது என்று பார்க்குறோம். அப்போ இவைகள் எல்லாவற்றையும் வெறுமையாக்கி தாழ்த்தி அவர் மனுஷ சாயலாய் கடைசியில் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இந்த சிந்தை நமக்குள்ளாகவும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை நம்ம இந்த பாடத்தின் வாயிலாக கற்றுக்கொள்கிறோம். நல்ல பாஸ்டர், கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் மிக அழகாக பதில் சொன்னீர்கள். நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது. நம்மை சோதித்து பார்ப்போம், நமக்குள்ளாய் எந்த குணம் தலை தூக்கி இருக்கிறது. தாழ்த்த ஆண்டவர் அழைக்கிறார். நம்மை தாழ்த்துவோம், தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜெபத்தோடு கூட இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். போதகர் அவர்கள் நம்ம ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். எங்களை நேசிக்கிறதான அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேளையில் இந்த காலாண்டின் 3வது பாடத்தை படிக்கும்படியாக பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து அதன்படி எங்களை நாங்கள் வெறுமைப்படுத்தி தாழ்த்தி உம்முடைய உதவியோடு இந்த பூமியிலே கிறிஸ்துவத்தின் குணமாகிய மிக முக்கியமான குணமாகிய தாழ்மையின் குணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களை வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் இந்த ஓய்வு நாள் பாடமானது ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். நீரே அவர்களை இம்மட்டும் நடத்தினது போல இனிமேலும் நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இவர்களை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேர்களே, இந்த நாளுடைய பாடம் நமக்கு பிரயோஜனமாக இருந்தது. இது வல்லமை உள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கேள்விகள் சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்கள் நண்பர்களோடு கூட இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.